வணக்கம். எம்எல்ஏ பதவியை இழந்தார் ஸ்டாலின். கொளத்தூர் தொகுதியில் 12வது சுற்றில் தற்பொழுது 8048 வாக்குகள் பின்னடைவில் இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியாது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல்வேறு ஊடகங்கள் திமுகவின் கைக்கூலியாகவே இருக்கிறது. நாம் தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்படக்கூடிய நேரடியான பதிவுகளை செய்து வருகிறோம். கிட்டத்தட்ட 12வது சுற்றில் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் பெற்ற வாக்கு 41,051. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒட்டுமொத்த வாக்குகள் 49,099. VS பாபு அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். இதனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியையும் அமைக்க முடியாது, அதே சமயம் சட்டமன்றத்திற்கும் செல்ல முடியாது. திமுக இந்த முறை ஒட்டுமொத்தமாக வாஸ் அவுட் செய்யக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. 2வது இடம் அதிமுக, முதல் இடம் தமிழக வெற்றிக் கழகம். தற்பொழுது இங்கு போட்டியே தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் ஸ்டாலின் அவர்கள் செல்ல முடியாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது சென்னை எங்களது கோட்டை, திமுகவின் கோட்டை என்று ஸ்டாலின் அவர்கள் கூறினார். சென்னையில் மட்டும் 14 தொகுதிகள், அதில் ஒரு இடங்களில் கூட ஸ்டாலின் அவர்களால் வெல்ல முடியவில்லை. ஏன், அவரது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலும் 8048 ஓட்டுக்கள் தோல்வியில் தற்பொழுது முடிந்துள்ளது. 12வது சுற்றில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தோல்வி விளிம்பில்தான் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். ஆட்சி மாற்றத்தோடு சட்டமன்றத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் செல்ல முடியாது. அதிர்ச்சியில் ஸ்டாலின் மட்டுமல்ல, திமுகவின் தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் 3 முறை போட்டியிட்ட ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதி மக்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளார். கிட்டத்தட்ட 41,000 வாக்குகளை பெற்றுள்ளார். முதல் இடத்தில் தாவேகாவின் வேட்பாளர் VS பாபு அவர்கள் வெற்றியடைய உள்ளார்.